விஜய் அந்த கூட்டத்தை ஒழுங்கமைக்கலைங்கிறதா எங்களுடைய சண்டை. அதை நீ கட்டுப்படுத்தவில்லை. மாவட்ட அளவில் நீ என்ன செய்யற, மண்டல் லெவல்ல என்ன செய்யற, கூட்டத்திற்கு வரும்போது நீங்க ஒரு தொண்டர்களை இது இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் உன்னால ஒரு பொசிஷன் பண்ண முடியலையே. இன்னமும் நீ ரசிகர் மன்றமாகத்தான் நடத்துற. அவனுக்கு ஹார்மோன் தூண்டி விட்டாங்களோ? இல்லங்க சார், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா ரசிகர் மன்றமாக தானே நடத்துறாரு. இப்ப சீமான்ல ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை ஒரு தலைவர் நடத்த முடியுதுல்ல, சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ அது கேள்வி இல்ல. அந்த ஒழுக்கம் விஜய்க்கு இல்லைங்கிறனால நம்ம திட்டுறோம் மீண்டும் மீண்டும். அதனாலதான் 41 பேரோட உயிர் பலியாயிடுச்சு. நீ ஒரு நல்ல தலைவனா நீ சொல்றதை கேட்கணும் இல்ல. தொண்டை மன் கி பாத் கேளுன்னா ரேடியோ கேட்பது என்பது புதிய டிவி பாக்குறங்கிற கல்ச்சர் இருந்துச்சா? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிஞ்சு போச்சு புதிய டிவி. மன் கி பாத் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட 24,000 சக்தி கேந்திரத்துல 12,000 இடத்துல வார வாரம் மாதத்துக்கு ஒரு முறை நாங்க பாக்குறோம் கேட்கிறோம். மோடி ஐயா சொல்றாரு, ஏன்னா எங்க பிரதமர் சொல்றாரு புதிய டிவி டெவலப் ஆகணும், அரசாங்கத்தின் மூலமாக செய்தி பண்ணணும், ஒரு பிரதமர் மனதோடு விஷயத்தை பத்தி பேசணுங்கிறத நாம நினைக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒட்டுமொத்தமாக கூட்டத்தை கூட்டுவது என்பது எளிது. ஆனா 24 இடத்துல நீ கூட்டம் நடத்து. நான் சவால் சொல்றேன், இந்த விஜயாலையோ இந்த திமுகவாலையோ கூட காசு கொடுக்காம இந்த கூட்டத்தை நடத்துன்னு சொல்லுங்க. திருமண கூட்டம் நடத்துங்க 24,000 இடத்துல 10 நாட்கள்ல. இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு அது நான் பெருமையா சொல்றேன், பிஜேபியுடைய ஒவ்வொரு தொண்டனும் மிக மதிப்பு மிக்கவன். ஏன்னா ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு மைக் வாடகை ஒரு 3,000 ரூபாய், பின்னாடி ஒரு பிளெக்ஸ் வைக்கிறோம் ஒரு 3,000 ரூபாய் 6,000 ரூபாய், ஒரு சேரு டேபிள், ஒரு 30 பேர் அட்லீஸ்ட் ஒரு டீ ஒரு வடை, 10,000 ரூபாய் இல்லாம இந்த கூட்டத்தை 30 பேரை வச்சு நடத்த முடியாது. அப்ப இது வரைக்கும் ஒரு 12,000 இடத்துல ஒரு 10,000 ரூபாயை சொந்த காசை செலவு செய்து இந்த களத்தில் பாஜகவுடைய தொண்டர்கள் நிற்கிறார்கள். அது எவ்வளவு மதிப்பு மிக்கது. நான் இதை நான் ஒரு புரட்சியாக பார்க்கிறேன்.